Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம chicken ghee roast எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா உடனே subscribe பண்ணி bell பட்டனும் press பண்ணிக்கோங்க. சோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து 1/2 kg chicken எடுத்துர்க்கேன். நல்லா இத நான் வாஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்க லெக் பீஸ் எடுக்கறீங்கன்னா நல்லா ஸ்லிட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த மசாலா வந்து ஃபுல்லா உள்ள போகும். நான் boneless chicken தான் நான் இன்னைக்கு எடுத்துர்க்கேன். நீங்க வந்து போனோடையும் எடுக்கலாம். 4 பெரிய ஸ்பூன்ஸ்ல வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து chicken first வந்து நல்லா marinate பண்ணனும். ஒரு pinch வந்து மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க. அப்பதான் அந்த softness இருக்கும். நீங்க இந்த மாதிரி marinate பண்ணி வெச்சீங்கனா நீங்க வந்து at least ஒரு half an hour இல்லனா 1 hour கிட்ட நீங்க marinate பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வெச்சிருங்க. சோ பாருங்க ஃபுல்லா கோட் ஆகட்டும். இப்போ நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாம். இதுக்கு நம்ம dry மசாலாஸ் இப்போ வந்து ரெடி பண்ணிக்கலாம். dry மசாலாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெட் chillies வந்து ஒரு 4 to 5 போட்டுக்கோங்க. coriander seeds ஒரு ஸ்பூன், ஜீரா வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. black pepper 1 ஸ்பூன், சோம்பு அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் வந்து பாத்தீங்கன்னா just 3 to 4 வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிஞ்ச். இது வந்து நல்லா நீங்க வந்து சிம்ல வெச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த வந்து ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ஃபுல்லா வரும். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க நிறைய ஃப்ரை பண்ணிராதீங்க. just ஒரு 2 minutes போதும். இது நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வந்து இது மிக்ஸி ஜார்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட லெமன் ஜூஸும் நீங்க வந்து புளி தண்ணியும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நீங்க அரைச்சிக்கோங்க. இது பாருங்க இந்த மாதிரி அந்த டெக்ஸ்சர் வந்து நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும், பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இன்னும் உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்க காஷ்மீரி சில்லிஸ் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா கலர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு பேன்ல வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன்ஸ் வந்து கீ ஆட் பண்றேன். பெரிய ஸ்பூன்லேருந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க இது நல்லா கோல்டன் கலர்ல நீங்க ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த டிரான்ஸ்பரண்ட் வரட்டும். பாருங்க இப்போ ஃபுல்லா இது டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்க இது வந்து பேஸ்ட் பண்ணும்போது நீங்க ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவேன். அப்போதான் உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் ஃபுல்லா போய்டும். பாருங்க இது நல்லா ஃபுல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் வந்து லைட்டா பிரிஞ்சு மேலே வரட்டும். அது வரைக்கும் நீங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்ட பிறகு அந்த நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலாஸும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நல்லா வந்து அந்த ஆயில் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வரட்டும். இதோட ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் மெயினாக வந்து ரெட் சில்லி, ட்ரை ரெட் சில்லிஸும் நான் பெப்பர் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ரெட் சில்லியும் நீங்கள் போட்டுக்கலாம், மிளகாத்தூளும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து சால்ட் உங்களுக்கு டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது ஃபுல்லா நல்லா வந்து அந்த ஆயில் வந்து ஃபுல்லா பிரிஞ்சு மேலே வரட்டும். பாருங்க பிரிஞ்சு மேலே வந்துட்ட பிறகு இந்த மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த சிக்கன், அது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா கூட அந்த சிக்கன் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாவே. அந்த சிக்கன்லேருந்து நல்லா அந்த தண்ணி வரும். ஏன்னா நம்ம கர்டும் போட்டிருக்கோம், தண்ணி வரும். ஸோ எந்த விதமான வாட்டரும் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. இந்த ரெசிபி வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. பாருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்காக நாங்க மீடியம் ஃப்ளேம்ல க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம் லிட். பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்காக விட்டுருங்க. பாருங்க 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது வந்து ஒரு 80% சிக்கன் இப்போ குக் ஆயிடுச்சு. இன்னும் வந்து கொஞ்சம் குக் ஆகணும். நம்ம இப்போ வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு ஒரு 5 மினிட்ஸ் வந்து லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம அந்த ஆயில் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வரட்டும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம குக் பண்ணலாம். அந்த இன்னும் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த சிக்கன் கூட வந்து அந்த மசாலா ஸ்டிக் ஆயிடணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க फ्रेंड्स, உங்களுக்கு அந்த எண்ணெய் ஃபுல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இது எல்லாமே சிக்கன் வந்து இப்போ குக் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து நம்ம கறி லீவ்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அந்த ஜாகரி பவுடர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அது இந்த வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜாகரி பவுடரும் ஆட் பண்ணிட்டேன், கறி லீவ்ஸும் இப்போ ஆட் பண்ணுறேன். பண்ணிட்ட பிறகு நல்லா இது மிக்ஸ் கொடுத்துருங்க. நான் எவ்ரி சண்டே குக்கிங் வீடியோஸ் போடுவேன் அண்ட் எவ்ரி வென்ஸ்டே ஸ்டிச்சிங் ரிலேட்டட் வீடியோஸ் போடுவேன். உங்களுக்கு ஏதாவது டைலரிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ரெசிபீஸ் வேணும்னா கூட எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் சண்டே அந்த ரெசிபி கண்டிப்பாக போடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து சர்வ் பண்ணுறேன். ஒரு பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. கண்டிப்பாக இந்த சண்டே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.